ஹலோ காய்ஸ். இப்போது இந்த வீடியோவில் சிஎஸ்எஸோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? சின்டாக்ஸ் ஆக்சுவலாக சிஎஸ்எஸோட சின்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்எஸ்ஸை வந்து ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் செப்பரேட்டாக இந்த வீடியோ. நான் இதுக்காக ஹெச்டிஎம்எல்ல இது என்னோட ஹெச்டிஎம்எல் ஃபைல், அப்புறம் இது கூட நான் சிஎஸ்எஸ்ஸை வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ style.css இங்கே இருக்குது. ஓகே, இப்போது இதில் h1 அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. அப்புறம் பேராகிராஃப்காக p டேக் ஒன்று இருக்குது, அதில் பேராகிராஃபும் இருக்குது. style.cssல இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து h1 டேக் இருக்கா. ஸோ அந்த h1 டேக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த டேக்கும் அந்த டேக்கு நம்மளுக்கு எந்த டேக் வேணுமோ அந்த டேக்கை செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரியான ப்ராக்கெட்ஸ். ஓகேங்களா? ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்ஸுக்கு சென்டரில் அடுத்த லைனில், ஓகேங்களா, நீங்கள் ஆக்சுவலாக இங்கே டேப் பண்ணிங்கன்னா ஒரு டேப் ஸ்பேஸ் தள்ளி வரும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ப்ராப்பர்ட்டி என்னவோ அந்த கொடுக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சிஎஸ்எஸில் நிறைய இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு என்னோட க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோமில் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா லைனாக வரும். ஓகே, இது லோட் ஆகட்டும், நம்ம அது வரைக்கும் பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். கலர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து அந்த கலரோட வேல்யூ கொடுத்துருப்போம். ஸோ இங்கேயே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இதில் எது வேணாலையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த கலர் கொடுத்து பார்க்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போது இதுதானே என்னோடய HTML ஃபைல், இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கலர் வந்து அப்ளை ஆகிருக்கு கரெக்டாகவே. ஓகேங்களா? பார்த்தா தெரியும் அந்த கலர் வந்து ஆஸ் யூஷுவல் அப்ளை ஆகிருக்கு. style.css. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா டேக்கும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து p டேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஆல்ரெடி index.html பேராகிராஃப்காக ஒரு டேக் இருக்குது. ஸோ இதுதான் அது. ஸோ இது நம்ம ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம். இந்த கலர் மாதிரியே பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ப்ளூ வயலட் இந்த கலர் எடுத்துக்கிறேன். இந்த கலரை வந்து ஒயிட்டாக மாற்றிடுறேன். ஓகேங்களா? 1 செகண்ட். இப்போது h1ஓட கலர் வந்து ஒயிட் அப்படின்னு கொடுத்தனால இங்கே வந்து அது இருக்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதோட கலரை நம்ம மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக p டேக்குக்கு கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கலாம். ஒயிட், இதோட கலர் வந்து க்ரீன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது வந்து க்ரீன் கலர் வந்திருக்கு. ஸோ இது வந்து ப்ளூ கலர் வித் அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். இதுக்கும் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து பார்க்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ரெட் கொடுத்துட்டு நான் கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன் டெக்ஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தா தெரியும். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு, கலர் வந்து இந்த கலர் கொடுத்துருக்கோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, கலர் அப்படின்னு கொடுத்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இந்த h1ம் எந்த டேக், இப்போது h1 டேக்குக்கு வந்து கலர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா h1 டேக் வந்து இதுதான் h1 டேக் கரெக்டாக. ஸோ இந்த h1 டேக்கில் இந்த ஒரு வேல்யூஸ் இருக்குது, ஹலோ வேர்ல்டு அப்படின்ற இந்த வேல்யூ இருக்குது. ஸோ h1ல கலர் அப்படின்னு கொடுத்து ஏதாவது வேல்யூ கொடுத்தா இந்த மாதிரி இந்த h1 டேக்கை அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற வேல்யூவோட கலரை சேஞ்ச் பண்ணிடும். ஓகேங்களா? இன்பில்டாக பிளாக் கலரில் இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது கலர் அப்படின்றத அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த கலருக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் கலரும். இது வந்து இந்த HTMLல இந்த h1 டேக்கோட பேக்ரவுண்ட் கலரை மாற்றிடும். ஓகேங்களா? இங்கே பார்த்தா தெரியும், ஹலோ வேர்ல்டு அப்படின்றது வந்து டெக்ஸ்டோட கலர். நம்ம கலர் அப்படின்னு கொடுத்து ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கலர் தான் இது. அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டு. ஓகேங்களா? h1 டேக்
இந்த h1 டேக்கோட பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கணும் அப்படின்றத கொடுக்குறோம். அதுதான் இங்கே பார்த்தா தெரியும், பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டு. ஸோ இதே மாதிரி தான் பேராகிராஃப்க்கும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ கலர்ஸ் இந்த மாதிரி மாற்றலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எப்படி செலக்ட் பண்ணி எப்படி அதோட பேசிக்கான சின்டாக்ஸை நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். h1 கமா ptag அப்படின்னு போட்டு, நான் எக்ஸாம்பிளுக்கு பேடிங் அப்படின்னு போட்டு 20 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து அந்த டெக்ஸ்ட்டு கரெக்டாக, இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே அப்புறம் டாப் அண்ட் பாட்டம் ரைட் அண்ட் லெஃப்டில் 20 பிக்சல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கேயும் 20 பிக்சல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் பேடிங் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, இங்கே வந்து h1 டேக் போட்டு என்ன டேக் வேணுமோ அந்த டேக்கு, அப்புறம் கமா போட்டு வேறு ஏதாவது டேக் வேணும் அப்படின்னாலையும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்பைன் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து சிஎஸ்எஸோட ஒரு பேசிக்கான ஒரு சின்டெக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து HTMLோட டேக் தான் இருக்கணும். ஓகேங்களா? HTML டேகு, அப்புறம் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் HTMLோட சிஎஸ்எஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? அந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ. ஓகேங்களா? இதுதான் வந்து சிஎஸ்எஸோட ஒரு பேசிக்கான ஒரு சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் சிஎஸ்எஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, ஒன் செகண்ட். சிஎஸ்எஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன கூகுளில் சர்ச் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸ் W3 ஸ்கூல்ஸில் பார்க்கலாம். ஒன் செகண்ட், லோட் ஆகுது. எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் டவர் இஷ்யூ, அந்த ஒரு இஷ்யூனால தான் இந்த மாதிரி லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட நெட் இருக்கும்போது நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் அவங்களும் ஆன்லைனில் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்பாங்க, அதுக்கான வேல்யூவும் ஆன்லைனில் அவங்களே காட்டியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நம்ம HTML யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ ஈஸியாகவே நம்ம HTML CSS கற்றுக்கலாம். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா தெரியும், ஆக்சன் கலரு, அலைன் கண்டென்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே பார்த்தா தெரியும் நம்ம பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஸ்பெசிஃபைஸ் த பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் அன் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்டில் இமேஜ் வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள். பார்டர் கொடுக்கலாம், பார்டர், பிளாக் ஸ்டார்ட் கலர், இது மாதிரி நிறைய இருக்குது. பார்டரில் இமேஜும் கொடுக்கலாம். ஸோ நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாமே நான் இதில் எல்லாமே தெரியணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ நான் இதில் மோஸ்ட்டாக எது எதெல்லாம் வேணுமோ அது எல்லாமே நானே கவர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இனி ஏதாவது ஒரு இதில் டவுட்ஸ் இருந்துச்சு, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி இந்த ஒரு இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எது தெரியலையோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போகும். அவங்களே எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ரெஃபரன்ஸாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா?